என்னோடய லைஃப்பில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்ம இப்படி தான் வந்து நம்மளை பெரிய வசதியானவங்களை காமிச்சுக்கிறோண்டோ, நம்ம ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இப்படி தான் காமிக்கணும் கிடையாது. அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. இந்த வீடியோவில் கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் சிவகணேஷ் சார் சொன்ன வார்த்தைகள் 100% உண்மையானவை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு பணக்காரர், அவர் வந்து பணக்காரர்னாலே உங்களுக்கு தெரியும், ஆடம்பரமான வீடு, நிறைய வசதி வாய்ப்புகள், ஒரு சொத்துக்கள், நிறைய இடங்களில் நிறைய பகுதிகளில் இடம் வாங்கி போட்டிருக்காரு. ஒரு 100 ஏக்கராக்கு மேலே சொத்து இருக்கும்போது அவர் வந்து எளிய முறையில், அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு கதர் சட்டை போட்டு போனால் கூட ரோட்டில் அவர் வந்து எளிமையானவர், ரொம்ப எவ்வளோ சொத்து இருந்தாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா அவருக்கு எல்லாருக்குமே, மக்கள் அந்த ஊருக்காரருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவ்வளவு எளிமையாக இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் ஒரு புவரான பர்சன், ஒரு ஏழ்மையான ஒரு நபர் வந்து இப்போ வந்து அதே மாதிரி இருந்தார்னு வச்சுக்கவே, அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு ஒரு ஏழ்மையான நபர் வந்து வெளியூர் போகிறாரு, அங்கே போய் சம்பாரிச்சிட்டு வந்த பிறகு அவர் வந்து கையில் மோதிரம், கழுத்தில் செயின், பைக்கு, காரு அப்படின்னு இருந்தால் தான் அவர் வந்து பொதுமக்கள், சமூகம் வந்து பாராட்டுது, பரவாயில்ல இந்த பையன் வெளியூர் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு வந்தீங்க, நல்லா இருக்கான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அவன் எளிமையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே இந்த கதர் சட்டை போட்டு, மோதிரம் போடாமல், செயின் போடாமல், வண்டி, அதாவது கார், பைக் வாங்காமல் சாதாரணமாக ரோட்டில் போய் நடந்து, என்னப்பா இந்த பையன் வந்து வெளியூர் போனால் ஒன்றும் சம்பாதிக்கலையோட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சமூகத்தோட பார்வையாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?